ஆண்டவர் நன்றி பலியை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மகே ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக கோடா கோடியாக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை தேவரீர் இம்மட்டு எங்களுக்கு தந்தீரைக்கா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் மூலமாக, துதி ஆராதனை மூலமாக, பிள்ளைடைய வசனங்கள் மூலமாக, சாட்சியின் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக உடைய நாமத்தை இதுவரை நாங்கள் மையப்படுத்த அந்த கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம். சாட்சி நமது மகளுக்காக ஜபிக்கிறோம். நமது மகளுக்கு வந்து எவ்வளவு பெரிய மரண கட்டில் இருந்து அதிசயமாய் தம்முடைய கரத்தை நீட்டி நமது மகளை தூக்கி விடுவித்தீரே. மரண வாசல் இருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன் சங்கீதக்காரர் பாடுகிறது போல அருமையான தமது மகளை நீ தூக்கி எடுத்த கிருபை நான் தாங்கி இன்றைக்கு இந்த இடத்தில் உண்மை ஆராதிக்கத்தக்கதாக, ஆண்டவருக்கு நன்றி பலி ஏறெடுக்கத்தக்கதாக கொடுத்த விடுதலைக்கா ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாவலுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். அவ்விதமா இங்கே வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். அதுக்கு நாங்கள் எப்போ நன்றியாக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க சாட்சி நம்முடைய நாமத்தை மையப்படுத்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகமான கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். வசனம் சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷமான கிருபை இன்னும் தங்குவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான கர்த்தாவே அப்பா, அந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் முன்ன நடத்தி கொண்டு நம்முடைய மகனை ஆசீர்வதியும். நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களோடு வல்லமையாக இடைபெற வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லா தடைகளையும் மாற்றோம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். 100 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை தருவீராக. பிள்ளையுடைய தொழில், பிள்ளையுடைய உத்தியோகம், பிள்ளையுடைய படிப்பு, பிள்ளையுடைய யாத்திரை, பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இருதாமே ஆசீர்வதின் கிருபைக்குள் மறையும் தேவனுடைய மகிமை தொடர்ந்து பிள்ளைகளை நடத்தட்டும். நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய ஆவியான தொடர்ந்து எங்களோடு இடைபெற வேண்டும் என்று வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். அப்படி உட்காருவோம். கடந்து வந்த பாதையில் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவோ நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்தார். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அநேக தருணங்கள் இந்த அம்மா தன் வாகனத்தில் இருந்து விழ வேண்டிய சூழ்நிலை, விழுந்த சூழ்நிலை எவ்வளவோ வந்தது. ஆனால் இந்த நாட்களில் கேட்கும் போது ரொம்ப வேதனையான காரியம்தான். ஆனால் ஒரு காரியம், எவ்வளவு வேதனையா இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ண நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள. இப்படி ஒரு ஊழியக்காரர் உண்டு, ஜோம் பண்ணிட்டே இருப்பார். நமக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் என்று நீங்க கண்டிப்பா ஃபோன் பண்ண வேண்டியது அவசியம். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவா. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை நாம் எடுத்து சொல்லும் போது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். அம்மா சொன்ன அந்த காரியத்தை பற்றி சிந்திக்கும் போது இன்றைக்கு ஆஸ்பத்திரியில தான் இருந்திருக்க வேண்டும். நம்மோடு கூட ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வைத்தது தேவனுடைய பெரிய கிருபை அல்லவா? அதுக்கான நன்றியோடு என்ன நாம் துதிப்போம். விசேஷமாக பெருஞ்சலம்பிலே புதிய செற்று ஒன்று போடுவதற்காக வேண்டி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினம்தான் 1 வருஷமாக யோசனை பண்ணி அதுக்காக ஜபித்து பிரயாசப்பட்ட இடத்துல அந்த மரங்களை எடுப்பதற்காக பிரயாசப்பட்டோம். நேற்றைய தினம் அதை எடுத்து மாற்றி இருக்கிறார்கள். சீக்கிரமாக அதில் செற்று போட வேண்டும். தயவாக எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்க. பொருத்தனைகளோ விசேஷமான காணிக்கைகளோ நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்க முடியுமா இருந்தால் அதை அந்த இடத்தினுடைய அந்த ஆலயத்திற்காக வேண்டி நாங்கள் செலவழிப்போம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஞாபகத்தில் கொள்ளுவோம், ஜபிப்போம். இன்னும் வரும் நாட்களில் அதற்கு விசேஷ ஜபங்கள் வைக்க போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ளவும் நாம் அதுக்காக பிரயாசப்படுவோம், முயற்சி பண்ணுவோம், ஒத்துழைக்கும் செய்ய உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், எங்கள் மனைவிக்காக ஜெபிக்கணும். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் ஜெபத்தினால்தான் இவ்வளவாக நான் எழுப்பி நிற்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட நடத்துவாராக. ஆமென்.
ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya. ஆண்டவரும் மனமே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவாதி தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக.